Hi friends, நம்ம சேனல்ல இயற்கை விவசாயம், விவசாய கருவிகள் மற்றும் விவசாயியுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக தொடர்ந்து வீடியோக்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜமுனாமுத்தூர்னு சொல்லிட்டு போலூர், திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பக்கத்தில் ஒரு மலை கிராமம் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா திணை, சாமை, வரகு, தேன் அதெல்லாம் எடுத்துகிட்டு இவங்க இந்த அவலூர்பேட்டை விதை திருவிழாவில் விற்றுட்ருக்காங்க. ஸோ முதல்ல இந்த காலத்தில் எப்போ எல்லாருமே நம்ம சாப்பிட்றது அரிசி, கோதுமை இது போல் தானியங்கள் தான் சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் சிறுதானியங்கள் உணவாக உட்கொள்வது ரொம்ப நல்லது. சிறுதானியங்களில் பல வகைகள் இருக்கிறது. ஸோ அதில் ஒன்று தான் திணை. பண்டைய தமிழ் இலக்கியங்களில் குறிஞ்சி நிலவு வாழ் மக்கள் முக்கிய உணவாக தேன் மற்றும் திணை மாவு இருந்ததாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஸோ இதிலிருந்து நம்ம முன்னோர்கள் சிறுதானியத்தின் மகத்துவத்தை நன்கு அறிஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட சிறுதானியத்தின் பல்வேறு பயன்கள் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். திணை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திணையில் நிறைய நார்ச்சத்து இருக்குங்க. ஸோ இது நாள்தோறும் ஒரு உணவாக சாப்பிட்டு வரும்போது மலச்சிக்கல் பிரச்சனையே இருக்காது. மலச்சிக்கல் நீங்கவும் வயிறு, குடல், கணையம் போன்ற உறுப்புகள் நன்றாக வலுப்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய திணையுடைய பயன்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆண்மை குறைபாடுக்கும் திணையை சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய புரதம் இருக்குது, நிறைய புரோட்டீன் இருக்குது. உடலின் தசைகளின் வலுவிற்கு, சருமத்தின் நன்மைக்கும் மிகவும் அவசியமாக திணை புரதச்சத்து அதிகம் நிறைந்த ஒரு உணவாக கருதப்படுது. திணை வச்சு செய்யப்பட்ட உணவு வகைகள் சாப்பிட்டு வர்றதுனால உடலில் தசைகள் நன்கு வலுப்பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மன அழுத்தம், ஸோ அப்புறம் ஞாபக மறதி, ஸோ இதய சம்மந்தப்பட்ட நோய்கள், ஸோ அதுக்கப்புறம் ஜுரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலும்புகளுடைய வலுவாக இருக்கிறதுக்கு ரொம்ப திணையில் இருக்க கால்சியம் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால அது திணை உணவுகள் சாப்பிட்டு வர எலும்புகள் விரைவில் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீரிழிவு நோய் இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த திணை, சாமை, வரகெல்லாம் சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ மொத்தமாக உங்களுக்கு இவங்க ஜமுனாமுத்தூரில் பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் திணை, சாமை, வரகு இது எல்லாமே பண்ணிக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் தேனும் பண்ணிட்டு வராங்க. நேரடி விற்பனை அப்படின்றதுனால உங்களால் குறைஞ்ச விலையில் இவற்றையெல்லாம் வாங்க முடியும். இவங்க கொரியர் ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ அவங்க உங்களுக்கு கொரியர் பண்ணி விடுவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வரகு, திணை, சாமை, குதிரவாளி, அப்புறம் மலைத்தேன், இது எல்லாமே மலையில் உருவாக்கப்பட்டது தான். இது எல்லாமே ஆர்கானிக் தான். மிஷின் ப்ராசஸிங்லாம் எதுவுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கைக்குத்தல் தான். ஆதி காலத்தில் பண்ண மாதிரி கைக்குத்தல் தான் பண்ண, தோல் ரிமூவ் பண்ணுறது எல்லாமே. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக், கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் வண்டி நேச்சுரல் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறது மட்டும்தான். பியூர் ஆர்கானிக் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த தேன் கூட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராசஸிங் இல்லை. டைரெக்டாக ஹார்வெஸ்ட் பண்ணதை அப்படியே ஃபில்டர் பண்ணி வாட்டர் பேக் பண்ணாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இயற்கை விவசாயம், விவசாய கருவிகள் மற்றும் விவசாயியுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக தொடர்ந்து வீடியோக்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.